தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடியது பழனியாகுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகருடைய சிலை ரொம்பவே பழமையானது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு சிலையை இங்கு யார் செய்தார், அந்த சிலை விஷத்தால் செய்யப்பட்டதா, இப்படி பல தகவல்களை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. இன்னும் பெல்லைக்கான கிளிக் பண்ணலைன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நவபாசனம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான பாசனங்களை கட்டி இப்படி ஒரு அற்புதமான சிலையை உருவாக்கியவர் போகர் என்னும் சித்தராவாருங்க. இதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்னு பார்த்தோம்னா வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கந்தகம், கௌரி பாசனம், வெள்ளை பாசனம், மிருதார் சிங், ஜிலஜித் போன்ற 9 பொருட்கள் ஆகுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா போகருடைய தலைமையில் 81 சித்தர்கள் ஒன்று சேர்ந்து 81 வகையான வஸ்துக்களை கலந்து 9 கலவைகளாக்கி அதற்கு பிறகு இந்த பாசன கட்டு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கலவைகளை 9 விதமான எரிபொருள்களை கொண்டு காய்ச்சி 81 முறை வடிகட்டி சுத்தமாக செய்யப்பட்டதாகவும் அவரது பாடலில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாசன கலவையில் லிங்கம், செந்தூரம், பாதரசம், ரசக்கற்பூரம், வெடி உப்பு, பாறை உப்பு, சவுட்டுப்பு, வாழையுப்பு, எருக்கம்பால், கள்ளிப்பால், வெண்காரம், சங்குப்பொடி, கல்நார், ஸ்ரீநீர், கந்தகம், சிப்பி, பவளம், சுண்ணாம்பு, சாம்பிராணி, இரும்பு, வெள்ளியம், அரிதாரம், குன்றிமணி போன்ற பல பொருட்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த வகையான பாசனங்களை கலந்து கலவையாக கட்டும் வரைக்கும் அதை செய்யக்கூடியவங்க சுவாசிக்க கூடாதாமங்க. ஏன்னா அது அனைத்துமே கொடிய விஷத்தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுது. அத்தனை பேர் மூச்சை உள்ளடக்கி சில மணி நாளிகைகள் வரைக்கும் சுவாசிக்காமல் இவ்வளவு பெரிய பணியை போகர் வழிகாட்டுதலின் மூலமாக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இதை நினைப்பவே மலைப்பாக இருக்குது இல்லையா? இந்த பாசனங்களை இந்த முறையில் கட்டினால் அவர்களுடைய விஷத்தன்மை முறிந்து மக்களின் பல்வேறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக மாறும் என்ற பாடத்தை அறிந்து அதன்படி இப்படி ஒரு சிலையை செய்து அதை மக்களுக்காக அர்ப்பணித்த போகர் சித்தரை நம்ம கோடி முறை வணங்கினாலும் பத்தாதுங்க. முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ரொம்பவே தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லக்கூடியது பழனி முருகன் தாங்க. தமிழ் கடவுளான இவரை காண கேரளாவிலிருந்து உலகில் பல பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆண்டி கோலத்தில் பார்க்க முடியுங்க. இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்கள் அனைத்துமே அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டோம்னா நவகிரக தோஷமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சித்தர் பலரும் வாழக்கூடிய மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரக்கூடிய இடமாகவும் விளங்கக்கூடியது பழனி மலை தாங்க. இப்படி பல்வேறு சிறப்புகளையும் அதிசயங்களையும் கொண்டதாக இருக்கக்கூடிய பழனி மலை அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க. வாழ்க்கையை மாற்றி தரக்கூடிய பழனி மலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராருங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழனி தாங்க. பழனி தண்டாயுதபாணி கோவிலாகுங்க. இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டுட்டு போறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. இங்கு முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சாலும் ரொம்பவே நல்லதுங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சோம்னா என்ன பிரச்சனை
பிரச்சனைகள் தீரும். எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்துக்கு தினமும் 4 விதமான பொருட்கள் கொண்டு அபிஷேகத்துக்கானது பயன்படுத்தப்படுதுங்க. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி போன்றவையாகுங்க. மார்கழி மாசத்துல மட்டும் பன்னீரானது பயன்படுத்தப்படுதுங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுதுங்க. அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகமானது சந்தனமும் பன்னீருக்கும் மட்டும்தாங்க இங்கு இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு பிரசாதமாகுங்க. அது கிடைப்பது ரொம்பவே புண்ணியம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகங்கள் அலங்காரமானது செய்யப்படுதுங்க. இது 5 முதல் 7 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு விடுது. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்ட பிறகு அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரைக்கும் மாலை சாற்றுவதோ பூக்கள் அர்ச்சனை செய்வதோ இல்லைங்க. இரவுல முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுதுங்க. விக்கிரகத்தோட இரு புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனமானது வைக்கப்படுதுங்க. முந்தைய காலத்தில் சந்தன காப்பை முகத்திலையும் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறையானது மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே தண்டாயுதபாணியோட விக்கிரகம் நவபாசத்தினால செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே மிகுந்த சூடாக இருக்குமாங்க. அதனால தான் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னா சொல்லப்படுது. இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க. அதே போல் தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி இருக்குமாங்க. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கமானது இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நம்மளால தரிசனம் செய்ய முடியாதாமாங்க. பழனியில் 2 மரகத லிங்கங்கள் இருக்குதுங்க. ஒன்று முருகன் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதிக்கு மேலே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 2யுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பழனி தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேணுமா, ஆண்டிக்கோலத்தில் தரிசிக்க வேணுமா, எது சிறப்பானது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து கொண்டு தாங்க இருக்குது. பலருக்கும் ஆண்டிக்கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாது என்று சொல்லுவாங்க. இது ரொம்பவே தவறான கருத்தாகுங்க. பழனி முருகனை ஆண்டிக்கோலத்தில் தரிசிப்பதற்கு அளவில்லாத பல சிறப்புகள் இருக்குதுங்க. முற்றும் துறந்த தவநிலையில், அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டிக்கோலத்தில் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெயினான உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. முற்றும் துறந்தவர்கள், குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள், இவர்கள்லாம் இந்த கோலத்தை விரும்பி பார்ப்பாங்க. ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியான முருகப்பெருமான் இருக்கிறாருங்க. அதுலேயும் பழனி முருகன் ஞானக்காரனாக இருக்கிறாருங்க. அதனால தான் செவ்வாயுடன் குருவும் கலக்கிறாரு. வீரம், தைரியம் இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாயாகுங்க. வீரமும் தைரியமும் இருந்தால் தாங்க எல்லோரையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் வந்து இங்கு நிற்க முடிந்தது. அதனால தான் நின்ற உடனேயே அங்கு குரு வந்து விடுறாருங்க. செவ்வாயாக வீர வேகத்தோடும் கிளம்பி குருவாக நிற்கிறாருங்க. அதனால தான் செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேணும் அப்படிங்கிறவங்க பழனி முருகனை வழிபட வேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வழக்குகள் எல்லாம் நடக்குது, தீராத நோய்கள் இருக்குது, இது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மனக்குழம்பம் அடைந்திருக்கக்கூடியவங்க அவர்களை இந்த ஆண்டி கோலத்தில் முருகனை வழிபட்டு செல்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுங்க. பேச இயலாதவங்க, குறைபாடு இருக்கக்கூடியவங்க, மன எழுச்சி, மன உளைச்சலில் இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் ஆண்டி கோலத்தை பார்த்தாங்கன்னா ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்கள் மனதிற்குள்ளே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பெண்களுக்கு கல்யாணம் முடிவாக போகிறது, பத்திரிக்கை அடிக்க கும்பிட்ட போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்மளை சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும் நம்மாலையும் முடியாது, மருத்துவராலையும் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்வது மிக உயர்வான தரிசன கோலமாகுங்க. இந்த கோலத்தை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும்.
பழனி தண்டாயுதபாணி சாமி கோவிலில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் போன்றவைகள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இங்கு பிரசித்தி பெற்றது பஞ்சாமிர்தம் ஆகுங்க. தங்கத்தேர் வழிபாடு. காவடி சுமந்த அடியவர்கள் மலை உச்சி அடைவதற்கு 2 வழிகள் இருக்குதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா யானைப்பதி, இது ஏறுவதற்காக இதை பயன்படுத்தி கொள்ளலாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நேர்பாதை, இதை இறங்குவதற்காக பயன்படுத்தி கொள்ளலாங்க. பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்க குழந்தை வேலாயுத சாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்றாகுங்க. இதுவே திரு அவினன்குடி 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.